ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் மத்திய குழுவின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நேற்று இரவு நடைபெற்றது. இதன்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். பேச்சுவார்த்தையின் போது எங்களுக்கு நியாயம் செய்வதில் தவறிழைத்த ஐக்கிய மக்கள் சக்தி அவர்களுக்கு இந்த தேர்தல் சமன்பாட்டில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய முடிவு அவர்கள் எங்களுக்கு நியாயம் செய்யாவிட்டாலும் நியாயத்தை நாங்கள் நீதிமன்றம் போயாலும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்று நாங்கள் காட்டியோம். கடந்த தடவையும் எங்களுக்கு தேசிய பட்டியல் கிடைத்திருக்கிறது. எழுத்திலே தரப்பட்ட விஷயம் அதை சாக்கு போக்கு சொல்லி மறுத்து விட்டார்கள். அல்ல எங்கட கட்சிக்கு கிடைக்க வேண்டிய தேசிய பட்டியல் ஆசானத்தை இல்லாமல் செய்த இன்னொரு கட்சி தலைவர் போன முறை என்ன முஸ்லிம் காங்கிரஸ் கிடைச்சிடப்படாதுக்கா எனக்கு தேவையில்ல உத்தரவு கொடுக்க வேணாம் ரெண்டு போய் சொன்னவருக்கும் இன்னைக்கு நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். அதான் இது விசேஷம். கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு மத்தியில் கல்வியில் ஏற்பட்டிருக்கின்ற வளர்ச்சியின் உச்சகட்டம். எதிர்கால அரசியல் தலைமைத்துவம் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல இந்த நாட்டின் தலைமைத்துவத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய இளைஞர்கள் யுவதிகள் முஸ்லிம் காங்கிரஸ் ஊடாக நிச்சயமாக வரும் மறைந்த தலைவருடைய கனவு நினைவாகும் என்று சொல்லி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸால் மாத்திரம்தான் முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை பேச முடியும், தேசத்திலும் பேச முடியும், தேவை ஏற்படி சர்வதேச மட்டத்துக்கு நாங்கள் பேச முடியும். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவவிடக் கூடாது சகோதரர்களே. இந்த நாட்டிலே ஏனைய தமிழ் சிங்கள சமூகம் வாழ்கின்ற அதே உரிமையோடு எமது முஸ்லிம் சமூகமும் வாழ வேண்டும் என்று கூறினால் அது எவ்வாறு இனவாதமாக பிரதேசவாதமாக மதவாதமாக பார்க்க முடியும்?